ஹாய் வீஸ் வெல்கம் டு எவர் நம்ம மிஸ்ஸிங் பட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க் தான் கொடுக்க போகிறோம். இந்தியன் பேக்கரி திருதிகம் பற்றி நம்ம இத்தனை நாள் ஒன்று சொல்லியிருக்கவே மாட்டோம். அது இப்போ ரீசெண்டாக 2 நாள் வீடியோ போட்டப்போ நான் சொல்லவே மறந்துட்டேன். நீங்கள் பேஸ்ட்டு கொடுக்கும்போது இன்டர்நெட் ஆனில் இருக்கணும், ஓகேவா? இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்னோ ஹவுஸ் லிங்க்குன்னு இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி உள்ளே ஃபோன் காலில் இன்டர்நெட்டில் பேஸ்ட் பண்ணிங்க. அப்போ உங்கள் நெட் ஆன் இருக்கணும். திரும்ப பேக் போயிட்டு திரும்ப ப்ளே கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிட்டி சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஸ்னோ சிட்டி லிங்க்னு கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பேஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த சிட்டியுமே மாற்றி வச்சுருப்பாங்க. வெளியே வந்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடையும் மாற்றி வச்சுருப்பாங்க. எல்லாமே ஸ்னோ மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா வீடு மாடிக்கு போகிறதுக்கெல்லாம் அங்கிட்டு படிக்கட்டு இருக்குது. நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட் ஆன் பண்ணி மொத்த சிட்டியுமே சுற்றி காமிக்கேன். ஏன்னா நான் பைக் கார் வெஹிக்கிள்ஸ் எதையா எடுத்து போனேன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு ட்ரோன் கேமராலாம் டக்குன்னு ரெடி ஆகிரும். அதான் உங்களுக்கு ட்ரோன் கேமரா போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கேன் நான் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாடிக்கு போகிறதுக்கெல்லாம் வழி இருக்குது. வீடை முதல்ல சுற்றி பார்த்துருவோம் பாருங்கள். இங்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சேரில் உட்கார்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்திங்கன்னா அங்கே இந்தியா ஃப்ளாக் பறக்குது பாருங்கள். இந்தியா ஃப்ளாக் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற நிறைய பில்டிங்கையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கலாம். எப்படி இருந்த போலீஸ் ஸ்டேஷன் இப்போ எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல் அப்கிரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே ஏர்போர்ட்டும் மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கிட்ட பார்த்திங்கன்னா பெட்ரோல் பல்க் வேறு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இங்கிட்டு வந்திங்கன்னா ஒரு மீட்டிங் சென்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். மீட்டிங் சென்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வெளியே வந்தாலே நமக்கு இங்கிட்ட ஒரு ரைட் சைடில் 2 பஸ் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. இங்கிட்ட ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்றுன்னு. நெக்ஸ்ட்டு அங்கே மாடியே ஏறுறது என்னென்னா நான் உங்களுக்கு காமிக்கேன். இது பெட்ரோல் பல்க். நெக்ஸ்ட்டு இந்த இதில் இருக்கா, இதில் ஏறினோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்ம இதில் ஏறினிங்கன்னா நம்ம ஹவுஸ் இருக்குல்ல, ஓல்டு ஹவுஸ். இப்போ கூட நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு இடம் வருது, அதே மாதிரி இன்னொன்று இருக்கும். இது கார்டன் லெஃப்ட் சைடில் வந்திங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து அங்கிட்டு போனீங்கன்னா அப்படியே நம்ம இப்போ ஹவுஸ் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம விளையாடுறோம்ல அந்த ஹவுஸ் மாதிரியே இருக்கும். அப்படியே க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த யூடியூபர். பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வச்சு சூப்பராக அப்படியே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் மாடி மட்டும் இருக்காது, அது மட்டும்தான் பிரச்சனை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலில் இருக்கிற டிவி எல்லாமே அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. மாடிக்கு வந்தால் மட்டும் ஒன்றுமே இருக்காது. நம்ம அந்த ஹவுஸில் ஜிம் எல்லாம் இருக்குமா மாடியில், இதில் ஒன்றுமே இல்லை. பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹவுஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த யூடியூபர் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தோம்னா எங்கிட்டலாம் நிறைய சிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குப்பா. எல்லாமே இது ஒரு ஹவுஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டலாம் வந்திங்கன்னா நிறையா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஏதோ பில்டிங் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, 3 சீட்டெல்லாம் போட்டு. நெக்ஸ்ட் இங்கிட்ட ஒரு காலி கிரவுண்டு மாதிரி இருக்குது. நமக்கு ஒவ்வொரு ஏரியாலேயும் பஸ் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இங்கிட்ட பார்த்திங்கன்னா 2 பஸ் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுல் சிட்டி சுற்றி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் பஸ் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே ஒரு பில்டிங் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனை பார்த்திங்கனாலே ஃபுல் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ட்ரெயின் எப்படி வரும்னு நான் இதுக்கு முன்னாலேயே ரொம்ப நாளைக்கு முன்னாலே வீடியோ போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பைக்கில் தான் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா இது அண்டர் கிரவுண்ட் சிட்டி. இதுக்குள்ளே எப்படி போகணுன்னா 2 கண்டெய்னர் சுற்று தான், இதுக்கு நடுவில் போய் நின்றுக்கணும். இப்போ நிற்கிறேன் பாருங்கள். இந்த 2ம் கீழே இறங்கினோன்னா இங்கேக்குள்ளே நின்றுணும். இது நம்மளை அமைக்கி உள்ளே கூட்டு போகும். நான் பைக்கில் வரல. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்துடணும், தண்ணிக்குள்ளே வந்துடக்கூடாது. இங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிட்டி இருக்கும். இதுலேருந்து திரும்ப எப்படி வெளியே போகணுன்னா இந்த பாலத்தில் ஏறணும். ஏறினீங்கன்னா அதுவே உங்களுக்கு வழி காமிக்கும். நான் ட்ரோனில் வந்தனால தான் உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் கண்டிப்பாக பைக்கில் தான் வரணும். காரில் வந்ததெல்லாம் இங்கே அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்குள்ளே வர முடியாது. இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சும்மா 2-3 சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரிஜினல் பெட்ரோல் பல்க் பார்க்கலாம். அதாவது நம்ம கேமிங்லேருந்தே கொடுத்த பெட்ரோல் பல்க் பார்க்கலாம். அதுவும் ஃபுல் அப்கிரேடாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பழைய பெட்ரோல் பல்க்குக்கும் இப்போ இருக்கிற பெட்ரோல் பல்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரீஸ் போட்டு நெக்ஸ்ட்டு
தரையில் டைல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிஎஸ்னு போட்டிருக்காங்க. ஆர்ஜிஎஸ்க்கு என்ன மீனிங்னா ரோஹித் கேமிங் ஸ்டூடியோ. அதுலேருந்து தான் வந்து இப்போ நமக்கு எல்லாமே தராங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு 3 வீடியோ வரும்பா. காலைல ஒன்று, மதியானம் ஒன்று, ஈவினிங் இப்போ மாதிரி 6 o'clock ஒன்று வரும். நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கும் நான் உங்களுக்கு லிங்க் தான் கொடுப்பேன். நியூ இயர் வரப்போகுது. ஸோ வந்து நமக்கு புது புது அப்டேட்லாம் நான் கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.